வெல்கம் டு சஞ்சய் vlogs. நம்ம இப்போ திருவாரூர் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். படத்துக்கு போகிறோம். நாங்கள் படத்துக்கு போகிறோம். இந்த பையனும் வரான். பஸ்ஸுக்கோசம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிளார் அடிக்குது, மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கோம். வண்டிக்காரன் என்னத்துக்கு எங்களை அடித்து தூக்கிட்டு இருக்கோம். அப்படியே வாங்க, அப்படியே போகலாம். வீடியோவில் போயிட்டு மஜா பண்ணலாம். இன்றைக்கி படத்துக்கு போகிறோம், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நித்திஷும் வரான். இன்றைக்கி ஒரே ஃபன்னு தான் ஃபுல்லாக. இந்த இடத்துல தண்ணி சும்மாவே பிச்சிட்டு ஓடும். வெயில் காலம்னால வர்றதில்ல. எங்கடா ஏறுற? ஏய் உண்மையை சொல்கிறா, தண்ணி வருமா வராதா இந்த இடத்துல? எவ்வளோ தண்ணி ஓடும்? சொல்லு. இதுதான் திருவாரூருக்கு போகிற ஹைவே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், சும்மா சொல்லுவேன். தண்ணி தான் இருக்கும். நின்றுட்டுருக்கேன், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாள். இவன், நான், ஹரிஷு, லோகிதா, 5 பேர். யார் வண்டியை விட்டு கீழே இறங்கி வேகமாக ஓடி வராங்கன்னு கேமு. ஆளாளுக்கு மாற்றி கீழே தள்ளி விட்டு ஒரு தடவை இவன் மேலே வண்டி போய் விழுந்துட்டு செத்துட்டான் பையன். இதெல்லாம் மோசம். எல்லாம் அழுதான் தானே, நின்றுட்டு அழுகுறான். நித்திஷ் ஏன்டா இப்படி பண்ணுற, நின்றான்னு. அப்போ அழுவலன்னா வேற யார் அழுத்தது? அழுவலன்னா இப்போ வேற யார் அழுத்தது? தப்பிக்கிறான் பாருங்க குள்ள பையன். நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். ஏன்னா நாங்கள் ஊட்டி வந்திருக்கோம். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். மலைப்பிரதேசத்துக்கு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் வாங்கிட்டோம். குத்துறா பாவண்டா பார்த்தா அடிச்சுக்கிட்டே கிடக்கும். எந்த படத்துக்கு? லைக்கா மம்மி படம் பார்க்கணும். 2 பேருக்கும் ஆதார் கார்டே இல்லை. இது போய் மம்மி படம் பார்க்குதா? ஆதார் கார்டு இல்லவே இல்லை. இதுக்கெல்லாம் அடின்னு அடிச்சிருவாங்க கட்டே. மம்மி அதிருமா எகிரிது. கடந்த ஒரு 20 நிமிஷம் நின்றுட்டு இருக்கோம். படம் முடியல. முடிஞ்சா உள்ள போயிடலாம். இப்போதான் ஒரு பையன் அழுகுறா மம்மி படம் பார்க்கணும்னு. சொல்லு, உன்னோட கருத்தை சொல்லு. நீ ஸ்டார்டர் உள்ள வந்தாச்சு. ஸ்க்ரீன் 1 இருக்கு, இங்கே தான் பார்க்க போகிறோம். இசி சாப்பிட்ற இடம் தெரில. அவன் ஏதோ பண்ணுறான். இதுதான் ஸ்க்ரீன் 2வாடா? ஸ்க்ரீன் 2 தேட்டர் உள்ளே வந்திருக்கோம். இப்போ வெளியே பற்றி விட்ருவாங்க நம்மளை. ஸ்க்ரீன் 1க்கு வந்துட்டோம். இனிமேல் மஜா தான். இங்கே பாருங்க சீட் எப்படி இருக்கு, மஜாவாக இருக்கா? இங்கே பாருங்க ஸ்க்ரீனை இங்கே இருக்கு. அசிஜிமா பேசுகிறானுங்க. உள்ளே வந்துட்டோம். மஜாவா உள்ள உட்காந்துட்டு இருக்கோம். ஸ்க்ரீன் மஜாவாக இருக்கு. இப்போதான் முதல்ல ஸ்க்ரீனுக்கு வந்துருக்கோம். படுத்துன்னு வரோம் எல்லாம் மஜாவா. அப்படியே தூங்க போகிறோம். அப்படியே எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா சொர்க்கம் மாதிரி இருக்குது. ஆமாம்மா. ஸோ மஜாவாக இருக்குது தேட்டர். அங்கே பாருங்கள் வின் பறக்குது. இங்கே பாருங்கள் ஸ்டார் பறக்குது பாருங்கள். செட்டிங் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கானுங்க. மஜாவாக இருக்குது. உனக்கு ஓகேவாடா? எனக்கு டபுள் ஓகே.
என்ன பண்ணுறதுன்னு தெரில, எதிர்பார்த்து உட்காந்துக்கிறோம். கேமராமேன் இவன் தான் அடுத்த லீக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன், தனுஷோட பையன். அவன் உங்களுக்கே தெரியும், தனுஷ் பையன் எப்போ பார்த்தாலும் ஃபெஸ்டிவல்னாலே கேமரா எடுத்து சுற்றுவார். அந்தமாரி இவனும் கேமரா எடுத்துகிட்டு சுற்றுவான். அப்புறம் இவன் தம்பி நித்திஷு சின்ன வயசுலேருந்து கூட தான் இருக்கிறான். அறுவடைக்கு நேரம் ஆச்சு. கற்பனசாமியே கூட இல்லையா? வெளியே போ. ஃப்ரெண்ட்ஸ், படத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. படத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. படம் எப்படியாமல இருந்தது டப்புன்னு சொல்லு. அதெல்லாம் நாள் வெயில் இருந்து, இத்தனை நாள் வெயில் இருந்து செத்தோம். மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் மழை பெஞ்சால் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இப்போ வெளியே போக முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை. வெளியே போனால் எங்கள் அம்மா செருப்பு எடுத்து என் தலையிலே அடிப்பாங்க. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துடலாம். என்னடா இது, ஏதோ கோழி கத்துது தூருக்கு. கண்ணுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? கோழி குஞ்சு. அது கம்முன்னு உட்காந்துரும், நம்ம தான் போய் அடி வாங்கணும். வேற யாரும் இல்லை, என் தங்கச்சி தான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு. இப்போ மாம்பழம் சாப்பிட்றாளா, மாம்பழம் சாப்பிட்டு எப்படி தெரியுமா இருப்பா, இவன் தான் சாப்பிட்டாமா அப்படின்னு திருப்பி விட்டுருவான். மனசாச்சே இல்லாமல் போய் சொல்லுவாள். வாயெல்லாம் தின்னு வச்சிருக்கு, அந்த அளவுக்கு பசின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கரை படம் மஜாவாக இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸாக போனால் பொறுமையாக உட்காந்து பாருங்கள். ஃப்ரெண்டாக போனீங்கன்னா பயங்கரமாக ஃபன் பண்ணலாம். அப்புறம் என் தம்பிக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது. நீங்கள் நடுவில் நடுவில் ஒரு கிளி கத்துற சவுண்டு கேட்கும் அந்த வீடியோவில். அது வேறு யாரும் இல்லை, இவன் தான் கொடுத்தான். கத்தி காட்டு. கிளி இல்லை, கழுத மாதிரி இருக்குது. சரி, இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லலாம். கியூவா? கியூப். சரி பாய்.